மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோ தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. ஆமா, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமி, முதல் உத்தரவு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுக்கோட்டை கணவன் மனைவி பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். இன்னொரு தரம் காலம் சொல்லலாம். பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என் செய்யும் என்று ஔவையார் சொன்னார். புரியுதா? பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என்ன. வரலாம் பக்கத்துல. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொந்த வீட்டுக்களை குடியிருக்க முடியாத மனவேதனையும் துயர அறைகளும் தோன்றி செய்வினை யோவினை கோளாறுகளால் மாற்றமடைந்து இப்பொழுது உன்னுடைய மகனோ மதியூகம் கலைந்து வேதனையுற்று இருக்கிறான். காலம் வரலாம். முருகா, போவானா? போவான். அதே மாதிரி உன் பிள்ளைய பார்த்தேன். இப்போ வேலைக்கு போறதுல மனம் கோணி போய் வேலையில போய் சேர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வேலையிலையும் சேர்த்து விட்டு அவன் மனதையும் சரியாக்கி தூய நிலைக்கு கொண்டு வந்தா போதுங்களா? இதுக்கு யாரு சாமி காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பொம்பளை காரணம். கால் வந்துட்டுவான். யாருதான் காரணம்? உலகமே அப்படித்தானடா இருக்கு. வரலாம். இந்தா வாமா, எதை எடுத்தாலும் லேட்டாக்குற நீ. தாமச புத்தி உடையவடா நீ. 3 புத்தி இருக்கு. என்ன புத்தி? ராஜகுணம், அசுர குணம், தாமச குணம். உனக்கு தாமச குணம். எதுலையும் காலம் தாழ்த்தக்கூடிய குணம் இருக்கு. மாத்திரு. இன்னிலிருந்து சுறுசுறுப்பாரு. உன் பிள்ளைய காப்பாயிட்டேன். இப்படி சாமியே படா பக்கத்துல. இந்தா இவங்க அப்பனை காணல. இப்போ நான் சொன்ன மகன் தான் இவனுக்கு அப்பன். காப்பாற்றுவான். வெற்றி உண்டு. ஆயுள் பலமா இருக்கும். இனி யாரும் வீட்டில் சாக மாட்டாங்க. போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. வாடா தம்பி, காலில் உண்ட்டு வா. ஆமா, காரியக்கார பேவன். என்ன எனக்கு மேல ஒருத்தருக்கா, அவனை கும்பிடாத. வந்து ஒண்ணு பே அங்க காலில் உண்ட்டு வாடா எலி. வாடா வா. என்னடா வேலை பார்க்குற? நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே. இப்போ சாப்பிடுறது தூங்க. அப்படி எங்கடா என்ன கிடைக்கும்னு அலைஞ்சு வார. இதான் நடக்கா? கண்ணமுடு. கருப்பசாமிக்கு என்னப்பா? காகமேறும் தம்பிரானின் திருப்புகளை பாடி. இன்னொரு தடவை கால் விட்டு வா. மஞ்சு தவளையும் தின்வாள் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கி வித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். என் செலிலாறு சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்திலே அமரச் செய்தாய். தஞ்சவன உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே. உனக்கு மட்டும் பாடும் பொழுது சனி பகவானுடைய திருப்புகளை பாடி அவனுக்கு வரத்தை கொடுன்றுச்சு. என்ன வரம்? இதுவரை கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்ததும் ஸ்டாப் ஆயிடுது. இப்போ வேலை இல்லாமல் உள்ளூருக்குள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியூர்லையும் போய் நிலைக்க முடியாமல் வேதனைப்பட்டு அலையுதியான். இதுக்கு 2 நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியும் நல்ல வரல. அதில் பணம் தான் வேணுங்கிறாங்களே தவிர மனசு இடம் கொடுக்கலையேடா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வரலாம். இந்த மகனே, ஜனவரிக்குள்ள வேலை கிடைக்கும். வெற்றி உண்டு. நல் செய்தியோடு வருவாய். காப்பாற்றி தரேன்.
கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை பெண்ணடியாள் ஊரார் உறகையிலே ஊற்றார்கள் தூங்கையிலே. ஏமா யாருடே சொல்லல. பெண்ணடியால் சமையல் கலை கற்ற மங்கை. எவ்வளவு அடையாளமா சொல்ல வேண்டியிருக்கு. நீ விருட்டுன்னு பாஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமும் வந்துடுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா. ஏற்கனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. இன்னொரு காலம் வந்துட்டு வா. நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமும் வந்தாயானால். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாருடைய ஆறுதலும் இல்லாமல் வேதனை விட்டு கண்ணீர் விடுகிறாய். இருக்கிற துணையை குடிபோதையிலிருந்து திருப்பி வேதனையை தீர்க்க வேண்டும். ஒன்று, நீ பெற்ற பிள்ளையும் அடிமரம் இல்லாத அடிவேறு இல்லாத மரத்தை போல் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு நிலையான வாழ்க்கை அமையுமான்னு கேட்டேன். அவள் புருஷன் அடுத்த மாதம் கூப்பிட வாரான். எப்படியாவது அவளை சேர்த்து விடுதேன். கால் வந்துட்டு வா. இன்னொரு பிள்ளை பிடிவாதம் பிடிச்சி என்னைய கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டப்பட்டா வருவேன், இல்லைனா நீ உன் வேலையை பார்த்துக்கான்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். கால் வந்துட்டு வா. அதனால அந்த பிள்ளையினுடைய மனதையும் திருத்தி குடும்பத்தோட இணைந்து வாழ வைக்க உன் கஷ்டத்தை தீர்த்துருவோம். வருமானத்தை பெருக்கிடுவோம். வாங்கி தரேன். நல்லா கர்மசாமிக்கு 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 அறந்தாங்கி. ஆமா, நீ ஏன் புதுக்கோட்டையில கூட வந்து நின்ன? நீ ஏப்பா நின்ன? உனக்கு எந்த ஒரு ஓ காரியக்காரன்டா. உனக்கு புதுக்கோட்டையாக்கா? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கு ஊரில்? ரயில்வே கடி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டாப்பா. ஏய், உன் மனசு சரியில்லடா. இன்னொரு தடவை காலில் விழு. அவ வருவாளோ வர மாட்டாள் ஐயா மோட்டார் வண்டியிலே. சிரிக்க சொல்லணுமா சிந்திக்க சொல்லணுமா? எப்படி சொன்னாலும் சரி, என் காரியம் நடந்தா போதும். சரானா? இந்த பொண்டாட்டியை என்ன செய்ய? எப்படியோ இன்னொரு ஆள் வேணும். கால் வந்துட்டு வா. காரியத்தை பேசுது, சட்டத்தை பேச மாட்டேங்க. மனிதன் கடவுளே இந்த உலகத்தில் அவதாரம் செஞ்சு வந்து நின்னாலும் மனுஷன் அவங்களையே வாதம் பண்ணி ஜெயிச்சிருவான். ஏன்னா மனிதன் அவ்வளோ பெரிய அறிவு உடையவன். உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். நீ மனைவியால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த மகன். அதே மாதிரி இன்னும் ஒரு துணை வேணுங்கிற ஒரு தூய நிலைகளில் உன் மனசை வச்சிருக்க. அந்த துணை கண்டிப்பாக உனக்கு வேணுமா? என்னப்பா? ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இல்லை. உனக்கு தரும்படி கட்டளை இல்லைப்பா. கால் வந்துட்டு வா. அப்ப இந்த குடும்பத்துக்கு என்னடா முடிவு வச்சிருக்க? அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி எதுக்குடா? சும்மா ஒரு பழக்கத்துக்கு கேட்கியா? கால் வந்துட்டு வா. நெஞ்சே வலிக்குப்பா. அம்மா, கருப்பசாமி, மதிய பறி கொடுத்தனா, மனசை பறி கொடுத்தனா, காசை பறி கொடுத்தனா, காரியத்தை பறி கொடுத்தனா, 30 நாள்ல முழுமையான விடை வந்துடும். சந்தோஷமா இருக்கு. நடந்தாச்சு. மன மகிழ்ச்சியோட கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி சீரலை வாயில் திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே ஆறு முகனே. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. உனக்கு என்ன பசி? இது யாரு? கால் வந்துட்டு.
முருகா ஏன் நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வரார, என்னப்பா காரணம்? தெரியலையா? கால் வந்துட்டுவான். உங்களுக்கு குலதெய்வம் முருகனா? சொல்லுன்னா உனக்கு தெரியலன்னு கால் வந்துட்டுவாங்க. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும். அங்க தள்ளி இருந்தா நான் கனி கொடுக்கறது எப்படி, விபூதி கொடுக்கறது எப்படி, வரம் கொடுக்கறது எப்படி? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கு. அந்த வாழ்வு தொடங்குமா தொடராதான்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் வேதனை விட்டு இருக்கிறீர்கள். நல்வாழ்வை அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா வேலையும் கிடைக்கும், தற்காரில் நல்வாழ்வும் அமையும். பக்கத்தில் வா, புண்ணியமடைவாய் மகளே, ஆனந்தமடை. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் அண்ணன். திருச்சியிலேருந்து ஏன்னா திருச்சியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கு? அங்கே என்ன விஷயம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் மாரியம்மன் இருக்காளோ? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் தான் அது. அதான் கேட்டு பார்த்தேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமா, ஒரு கதை கேட்டேன், அது சரியான பார்க்கணுமே. ஐயனார் கோயிலில் வீரனார் இருக்காரா? அவருக்கு உங்களுக்கும் தொடர்பு என்ன? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய விவசாய பூமியில் 2 ஆண்டு காலங்களாக நல்ல பலனை அடைய முடியவில்லை. 1, வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் சரியில்லாத காரணத்தினால் வீட்டில் அமைதி இல்லாத குழப்பமும் துயரமும் நடக்கு. உண்மையா? இதுல சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு சொல்லுக்கடங்காத பிள்ளையால் சுகம் இழந்து விட்டாய். கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. அதனால ஒரு சின்ன வழக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? குருநாதர் என்னை வந்து தேடினால் அவருக்கு ஞானம் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. கரூர் கரூர் போகும் பொழுது இடது பக்கத்தில் பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி அப்படின்னு 2 ஊர் இருக்கு. அதில் அரவக்குறிச்சி தானடா உன் ஊரு? ஏய் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுடா, நல்ல காலில் விழுற. இன்னொரு விட்டு வா. சுவாமி நீங்க யாரு? சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி தெரியுமா? நீ உனக்கு என்னெல்லாம் தெரியும் அதை பத்தி? அவரை பத்தி என்ன படிச்சிருக்க? இருக்கியா? அதான் அவர் வந்து நிற்கிறார். சுவாமியுடைய சக்தி கிடைச்சது. அந்த தரிசனத்தை பார்த்து தான் உன்னை கூப்பிட்டுருக்கண்டா மகனே. கால் வந்துட்டு வா. புரியுதாடா? இதுதான் ஞானம். இப்போதைக்கு குடும்பத்தில் சாமியுடைய ஞானமும் அருளும் இருக்கிற அளவுக்கு பொருள் இல்லை. மனவேதனை நடக்கு. துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பங்கமும் வேதனையும் இருக்கு. இடத்துல நிலையாக இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு கிரகம் காரணம், மனுஷன் காரணம் இல்லை. புரியுதா? கொஞ்சம் அவஸ்தையான நேரம் தாண்டா இப்போ. அதுல இருந்து உன்னை காப்பாத்தி பிள்ளைகளையும் நல்லா வைக்கிறத, உன்னையும் சரியா நடத்தி வச்சிருந்தேன். போதுமாடா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. நான் ஓப்பன் பண்ணக்கூடாது நினைச்சா நீ பண்றிய. கெட்டிக்கார போயடா நீ, கெட்டிக்கார போயா. சேர்ந்தாரை கொல்லின்னு கேள்விப்பட்டிருக்கேடா? இன்னும் கேட்டுருக்க. சுவாமி பரமஹம்சருடைய உபதேச மஞ்சரிய படி. பரமஹம்சர் உபனிஷதம், பரமஹம்சர் உபதேச மஞ்சரி, இப்படி பல நூல்கள் இருக்கு. அதில் உபதேச மஞ்சரியை நீ படித்து பார்த்தனா சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒன்று சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, புண்ணியம் செய்தவருக்கு மட்டும், அதனால தன்னை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் புண்ணியம் செய்யுங்க அப்படின்னாரு. புரியுதா? புண்ணியம் செய்தவருக்கு மட்டும், கல்யாணம் முடிச்சவனுக்கு மட்டும், ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும்.
புரியுதா? ஆனா சேர்ந்தாரை கொல்லி பாவம் என்பது எப்படி என்றால், நாம யாரோடு சேர்ந்தமோ அவனுடைய வைப்ரேஷன்ல அவன் நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டாளியுடைய துன்பமும் நம்மள லேசா தொடும், அவனுடைய பாவமும் நம்மள லேசா தொடும். புரியுதா? சேரிடம் அறிந்து சேரு. கர்ணன் தர்மம் செஞ்சான், ஆனா போய் சேர்ந்த இடம் துரியோதன்கிட்ட மோட்சம் கிடைத்ததா? அதுதான் அதுதான் சேர்ந்தாரை கொல்லி பாவம். அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் அவனை கெடுத்து கொண்டு இருக்குது மகனே. அவனை திருத்தி தனிமைப்படுத்தி தருகிறேன். கால் ஒன்று வா. எவ்வளவு வேதனை இருக்கு பத்தியாம இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாக்கித்தானே. சொல்லுக்கு அடங்குவான், சுகமாக வாழ்வாய். வாழ்க. கர்மசாமிக்கு கால் ஒன்று வரலாம். ஏன்பா அவனை இப்படி தள்ளுதிய? அவன் ஐயோ பாவம்டா, ஏன்டா அப்படி தள்ளுதிய நிக்கா? அவன் வயத்தை பார்க்கல பாவம் மாதிரி தெரியலையே சாமிக்கோ அப்படின்னு. இன்னும் 2 தடவை கால் வந்துட்டுவான். கண்டிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். காதிருந்தும் செவிடனை போல், கண்ணிருந்தும் குருடனை போல், அறிவிருந்தும் மனிதனாக இருந்து அடையாளம் தெரியாம ஒரு மண்ணை நம்பி இன்னொரு மடையரை நம்பி கோடி பணம் வர நீ இழந்துட்ட. இப்போ ஆனா அரசாங்கம் அதுக்கு உதவியாக செஞ்சு அந்த இடத்தையாவது பணத்தையாவது எனக்கு திருப்பி தந்துட்டா என் லட்சியம் நிறைவேறிடும். அதை எனக்கு நிறைவேற்றி கொடு கருப்பசாமின்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற உன்னுடைய எதிரி பக்கத்துல சரியான விட்னஸ் சாட்சிகள்லாம் இல்லை. அவன்கிட்ட பொய் சாட்சி இருக்கு, அவனிடம் பொய் இருக்கு, அது தோற்று போயிரும். உன் பக்கத்துல நீதியை நிலைநாட்டித்தார நீ கொடுத்த பணத்துக்கு சரியான சக்தியை கொடுத்து உனக்கு வாங்கி தந்துட்டேன். இந்த நல்லா இருப்பான், வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா, உட்கார். கருப்பசாமி பழனி பகுதியா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பெட்டி? கால் வந்துட்டு 1 2 3 ஆலமரம், அது பக்கத்தில் கோயில். ஒரு மரத்தடியில் கோயில் இருக்கா அவங்க ஊரில்? என்னம்மா என்ன கோயில்? கால் வந்துட்டு வாடி போ. அது என்ன சின்னம்மான்னு ஒரு சாமி வருது, அது எங்கே இருக்கு? அப்படியா? உங்களுக்கு குடும்பத்தால் வணங்கக்கூடிய தெய்வமா? என்ன ஒரு 3 வருஷமா என்ன சொந்தக்காரங்களெல்லாம் பகைச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? செய்வனை வச்சுட்டாங்களா உங்களுக்கு? அப்படி எதுவும் நம்பி குழப்பிட்டீங்களா? அந்த குழப்பம் இருக்கு, மனதை தீர்த்துக்காங்க. கால் வந்துட்டு வா. நீங்கள் யாரு? முத்துப்பாண்டி. கேட்டு பார்ப்போம், இருக்காங்களா? வச்சிருவான். இப்போ உன்னுடைய வீட்டில் சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்கப்பா, என்ன செய்ய போறீங்க? ஆமா, சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்க, எல்லா உறவினர்களும் பகை. பகைக்கு காரணம் நான் முதல்ல சொன்னதுதான் உண்மை. அதே மாதிரி உன் பையனும் வெளிவட்டாரத்தில் நல்ல பழக்கங்கள்ல இல்லை, அதனால அவனை மாத்தி தாரேன். அவனுக்கு வேற ஒரு அசல்ல பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்லா. தை பிறந்தா அவன் அடி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் கல்யாணம் நடக்கும்டா, பார்த்துக்கா. அடுத்த வாரம் முதல் நாளே என்னைய வந்து பாரு, வெற்றி உண்டு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா 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 அப்படியா. வேதாரண்யம் வேதாரண்யம். உடல் ஆரோக்கியத்தை பத்தி காக்க வந்தது யாரு? யாருக்குடா? என்ன செய்து?
உண்மையிலேயே அதை தான் கேட்க வந்தியா? அதை ஒரு அடையாளமாக வச்சுருக்கேன். கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. முருகா, இழந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? ஒன்று நீ சொல்ல போறியா நான் சொல்லணுமா? ஐயா, நீ சொல்லணும்னா மைக்கு தர, நீ சொல்லிக்கிட்டு இல்லை நான் தான் சொல்லணும்னா அமைதியாக உட்காரு. கால் வந்துட்டு வா. ஒரு காலத்தில் ஒரு பெண்ணால் உன் மனமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. அதே போல இப்பொழுதும் தீய செயல்களால் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் குறைந்து விட்டது. தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல் ரீதியான மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. உன்னுடைய மனது நிலையான ஒரு தன்மையில் இருக்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். காலையில் ஒரு முடிவு, மதியம் ஒரு முடிவு எடுப்ப, அதுல முடிவு சரியா இருக்காது. அதனால நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தை நீ வணங்க வேண்டிய காரணம் இருக்கிறது. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கானா? நாகாத்தாளை கும்பிடணும். அவளால் உனக்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி பகுத்தறிவு இல்லாத மாதிரி உட்காந்துருக்க. என்ன சாமிடா வருது உனக்கு? அது என்ன அர்த்தம்? மார்க்கரா? கருப்புசாமி. உங்கள் ஊரில் அப்படி மாக்கம்னா முரட்டு கருப்புசாமின்னு அர்த்தம். அப்படியா? எங்கே வர வை பார்ப்போம். அங்கே உட்கார், அங்கே உட்கார். வர ஏன் பயப்படுத? சத்தம் தானே அது. ஓகே, இந்த குரல் தான் வருது, ஒரு உணர்ச்சி வசம் வருது. ஆனால் அதனால் எதுவும் பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. இது எதுக்குடா தேவையாது? கால் வந்துட்டு வா. இதான் யார் வேணாலும் போடலாம். எத்தனை நடிகர்கிட்ட சொன்னால் இன்றைக்கி அழகாக போட்டுருவான். ஒரு சாமி படம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அருமையாக கொடுப்பான். உண்மையிலேனே இன்னும் எதுக்கு? இதில் என்ன பலன் இருக்கு உனக்கு? அந்த சாமி மேலே வச்ச பக்தி உன்னுடைய உணர்ச்சியில் ஓடுது. ஆனால் இதுவரை உன்னை வழி நடத்தலை. கண்ணை மூடு, மனதை அடக்கு பார்ப்போம். கொண்டு வர வைக்கிறேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இந்தாடா, உன் குடும்பத்தில் ஒரு பெண்ணால் பாதிப்பு நடந்திருக்கு. அந்த பாதிப்பை விரைக்கிட்ட. இனி மகாலட்சுமி ஆட்சம் தங்கும், தொழில் அமையும், வெற்றியாக இரு. நெல் போயிட்டோம். அதே வேதாராணியம் காலில் வந்து வரலாம். நீங்கள் ரெண்டு யார் யாரு? தலைவனும் தலைவியும். பட்டு சேலை காத்தாடு. இவங்களுக்கு சொல்லிக்கிடுறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கேட்க வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், சரி வந்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். இதுவரை என்கிட்ட வர வாங்கியிருக்கீடா? வாங்க. முருகப்பெருமானை போய் எதுவும் பார்த்து சொன்னீங்களா? அங்கே போய் என்ன சொன்னீங்க? அதான் வந்து நிற்கிறார்ல, அகத்தியர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமான் தானே. என்ன சொன்னார்? உன் பேர் விட்டுருந்தேன். கால் வந்துட்டோம். கூப்பிடுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான் தைப்பூசத்துக்கு பிறகு. கிருபாகரன் அப்படின்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கிருபாகரன் யாருடைய பேரு? முருகப்பெருமானுடைய 108 பேர்ல அது ஒரு முக்கியத்துவ பேர். 1008 சகஸ்ரநாமத்துல 108 வந்து முக்கியத்துவம். அதுல முதல் பேர் தான் கிருபாகரன். வெற்றி அடைவார். மருத்துவத்தால் இல்லை, தெய்வ சக்தியால் நடக்கும் இந்த குழந்தை. வெற்றி உண்டு. இந்தாப்பா, உன் உடம்புல சக்தியை தார, குழந்தை பாக்கியத்தோடு உங்களை காணுவேன். போய் உட்காருங்க. கடுக்காப்பி
யாரு? கோயம்புத்தூர்ல அவங்க கேரளாக்காரவங்க. கோயம்புத்தூர்ல நாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் 9 மாத கர்ப்பஸ்திரியா இருக்காளே அந்த பெண்மணியா? நம்ம ஐயா சொன்னதுதான். சரி. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம் ஐயா. அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி எனக்கு எல்லாம் வச்சாங்க. எனக்கு வந்து நீர் வந்து இதாயிட்டு அப்படின்னு சொல்லி தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப விளக்கம் தேவையே இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், கிருபாகரம்னு பேர் வை. இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சு தந்துரு. போயிட்டு வா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அந்த ஊருட காலைல ஒன்றாடா தம்பி. நோயா என்ன? யாருடைய நம்பிக்கை துரோகத்தாலேயோ ஒரு ஏமாற்றத்தை அடைந்து வேதனை அடைந்திருக்கிற. என்ன வேணும் உனக்கு? காலைல ஒன்றுட்டு வா. பணத்தை பூரா ஏமாந்துருக்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர் உங்களுக்கு கர்மசாமிக்கு தம்பி இன்னும் ஒரு 3 மாதம் நீ கொஞ்சம் அமைதி பெற்று இருக்கணும். 3 மாதம் அமைதி பெற்றிருக்கணும். டிசம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு நீ நினைக்கிற தொழில் அமையும். ஜெயிச்சு தரேன், நல்லா இரு. அதுக்கிடையில் பணம் எதுவும் பட்டோடா யாருக்காவது பண்ணனா ஏமாந்துருவேன். போகாத இரு. பெங்களூர் எல்லை உடல்நிலை ஏன் பாதித்து வருகிறது? என் உடலில் வேறு எதுவும் நோய்க்கிருமிகள் இருக்கிறத பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணேன், அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கோ. ஹீமோகுளோபின் இருக்குன்னா பாயிண்ட் சரியாக இருக்குது, பின்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? யாருண்ணே இது? நீர் குடிக்கிறா இல்லை நீர் டீ குடிக்கிறான்னு? புரியல. உன் பேர் என்ன பேருமா? என்னம்மா அவளுக்கு? பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலாக இருக்குது, ஹீமோகுளோபின் சரியாக இருக்குது. காலில் வந்துட்டு வா. நீ உட்கார், இந்த பக்கம் வா. மேகங்க இருக்கையிலே என்னம்மா மேகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியாம்மா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவளுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? மேகம் சம்பந்தமான வியாதி உன் உடம்புல இருக்கு. புரியுதா? குளிக்க புரியுதா புரியலையா? உனக்கு புரியுதா? அப்போ இவளுக்கு எப்படி விளக்கம் பண்ணுறது கருப்பசாமி? இவர் யாரு? அவர் வேண்டாம், அவர் அங்கே இருப்பார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வாமா. வா வா வா, நீ உட்கார். உன்னுடைய உடல்நிலையை நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். வெண்மேகம் படுதல், வெள்ளைப்படுதல் போன்றவைகளால் உடல்நிலை பாதிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி நீங்கள்லாம் நினைக்கிறத மாதிரி செய்வன கோளாறார ஏதோ தீய சக்தி அடங்கி இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாம். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. புரியுதா? எதுவுமே நடக்கலை. இது இயல்பாக உடல் உருக்கி என்னும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர். இந்த உடம்பை தேத்தி நல்ல பிள்ளையா வாழ வச்சு தந்தா போதும்லா? 5 முறை என்னை பார்க்க வேண்டும். 5ஆவது முறை இவள் தெளிவாகுவாள். கால் ஒன்று வரலாம். வேற என்ன வேணும்? முதல்ல உடம்பை காப்பாற்றி தரேன். என்ன, மாசி சிவராத்திரிக்கு பிறகு வீடை விருத்தியாக்கி தரேன். போகாத இடந்த நீலே போகக்கூடாது. நல்லா இருங்க. கிடைச்சிடும். சந்தோஷமா இரு மகளே. மகாத்தத்தி மகாத்தத்தி. அதே பெங்களூர் எல்லை என்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்பட்டு வேதனை அடைகிறேன் என்று கேட்டு வந்தது யார்? பெண்ணு உண்டு. அதில் கால் உண்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. பாதுகாவலன் கரெக்டா இல்லையா உன் மனசு? இன்னொரு தடவை போயிட்டு வா. என்ன இருக்காது?
காசே தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு அம்மா